ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மோட்டார்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம கிட்ட ரெண்டு கிரெட்டா வேரியன்ட்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே டீசல் வேரியன்ட் தான், ரெண்டுமே மேனுவல் வேரியன்ட் தான். பட் இது வந்து எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட், இது எஸ் ஆப்ஷனல் வேரியன்ட். நாங்கள் பார்த்தோம்னா நமக்கு எஸ்எக்ஸ் வேரியன்ட் இருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோட கீ இதில் நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம், காரை ஸ்டார்ட் பண்ணுற ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம ஒரு டீட்டெயில்டான ஒரு கம்பேரிசன் வீடியோ பார்த்துடலாம். ரெண்டு வேரியன்ட்ஸ்க்கும் என்ன ஃபீச்சர் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நீங்கள் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கார் நமக்கு ரெவியூக்காக ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம சேலம் இருக்க கோவை ஹுண்டாய்க்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் சேலம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹுண்டாயிலேருந்து எதாவது கார் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை டெஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பாக சேலம் இருக்க கோவை ஹுண்டாயிலேருந்து செக் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வர குவரிஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் தான். ஸோ இது நமக்கு மேக்ஸிமம் 116 பிஎஸ்பி அண்ட் 215 நியூட்டன் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின். ஸோ ரெண்டு கார்லையுமே இதே இன்ஜின் தான். இந்த இன்ஜின் பற்றி நம்ம சொல்லவே தெரியல, நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணணும், நல்ல ஃப்ரூகலான ஒரு இன்ஜினும் கூட. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. பேனட்டும் முன்ன விட நல்லா ஹெவியாகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ரெண்டு காருக்குமே நீங்கள் விஷுவலாக பார்த்த உடனே தெரியிற டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நமக்கு இந்த காரில் டைனமிக் ஸ்வைப் இண்டிகேட்டர்ஸ் வந்துருது, இந்த காரில் நமக்கு அது வராது. மிச்சப்படி எல்லாமே சேம் தான். ஸோ நமக்கு எல்இடி டிஆர்எல் வந்துருது அண்ட் ஆல்சோ நமக்கு ஃப்ரண்ட்டில் ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துறாங்க. ரெண்டு காலுமே ஃபாக் லாம்ப்ஸ் வராது, ஆனால் ஸ்கிட் பிளேட் வந்து சேமாக தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் பார்த்தோன்னா நமக்கு எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட்ல அடாஸ் ஃபீச்சர்ஸ் வந்துடும். அதுக்கான ரேடார் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருப்பாங்க, கேமரா அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. வேற இதில் நமக்கு அது வராது. அண்ட் கிரில் வந்து ரெண்டுலையுமே சேம் தான். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு டார்க் ரூமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, அதுலேயுமே சேம் அதே தான். மிச்சப்படி விஷுவல் அப்பீல்னு பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக ஒரே மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஏர் கட்டினும் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு ஃபங்க்ஷனல் தான். அண்ட் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். 360 டிகிரி பார்க்கிங் கேமரா இந்த எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட்ல வந்துடும். அதுக்கான கேமரா நமக்கு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் நமக்கு கேமரா மட்டும் வராது. அண்ட் சைட் போர்ஷன் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 30 மில்லிமீட்டர்ஸ் வந்து லென்த் ஆட் ஆயிருக்கு. அதாவது நமக்கு அந்த ஃப்ரண்ட் ஓவர் ஹேங்கும் ரியர் ஓவர் ஹேங்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. மிச்சப்படி வீல் பேஸ் எல்லாமே சேம் தான். 2610 mm வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட்ல நமக்கு டியூல் டோன் அலாய் வீல்ஸ் வந்துருது. இந்த சைஸ் பார்த்தோம்னா 215/60 or 17 inch வீல்ஸ் கொடுத்துறாங்க. அண்ட் பாடி கிளாடிங்கும் நமக்கு காரை சுற்றி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு கேமராக்கான பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. அண்ட் ஓஆர்எம்ஸில் நமக்கு இண்டிகேட்டர்ஸும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரூஃப் ரேல்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். அண்ட் ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் கொடுத்துறாங்க. ஒரு பேனோராமிக் சன்ரூஃபும் வந்துருது. ஸோ சைட்லேருந்து பார்க்குறதுக்கு சேம் நமக்கு பழைய கிரெட்டா மாதிரியே தான் இருக்குது. பட் நமக்கு அலாய் வீலில் சேஞ்சஸ் இருக்குது. ரியர் வீலையும் நமக்கு டிஸ்க் கொடுத்துட்றாங்க. அண்ட் நமக்கு குரோம் டோர் ஹேண்டில்ஸ் இந்த எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட்டில் வந்துடும். இங்கே பார்த்தோன்னா நமக்கு ரெக்வஸ்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் ப்ரொஃபைல் பார்த்தோம்னாலும் ரெண்டு காரும் சேமாக தான் இருக்குது. பட் இதுலேயுமே நமக்கு ரியரில் டைனமிக் ஸ்வைப் இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். இந்த காரில் நமக்கு அது வராது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் கனெக்டட் எல்இடி டெய்லாம்ப்ஸ் ரெண்டு காருக்குமே காமன் தான். எஸ்எக்ஸ் வேரியன்ட், எஸ் ஆப்ஷனல் வேரியன்ட். ஸோ எஸ்எக்ஸ் வேரியன்ட்ங்கிற பேட்சிங் நமக்கு இதில் வந்துருது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த கார்லையும் நமக்கு வந்துடும், அந்த கார்லையும் கொடுத்துறாங்க. அண்ட் ரியலாக நமக்கு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருது. சேம் அதே கேஸ் தான் அந்த கார்லையும். இங்கே பார்த்தோம்னா நமக்கு ரிவர்ஸ் லாம்ப்ஸ்க்கான பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பூத் ஸ்பேஸ் பார்த்தோம்னா நமக்கு 433 liters ஆஃப் பூத் ஸ்பேஸ் இந்த காரை நமக்கு வந்துருது. அண்ட் பார்சல் டைமும் வந்துருது. அண்ட் சீட்ஸ் பார்த்தோம்னா நம்ம 60/40 ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். போஸ் சவுண்ட் சிஸ்டம்க்கான சப் ஊஃபர் நமக்கு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியராக நமக்கு வாஷரேப்பர் டிஃபகர் எல்லாமே வந்துடும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் பிளாக்ல ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த காரில் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வார்னிங் இருக்கும். அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்ட்லேயும் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் வரும். பட் இந்த காரில் அது வராது. ஸோ அதுதான் இந்த ரெண்டு காருக்கும் இருக்க சேஞ்சுன்னு சொல்லலாம். அண்ட் போஸ் சவுண்ட் சிஸ்டம் நமக்கு எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட்ல வரும், எஸ் ஆப்ஷனல் அது வராது. ஸோ எக்ஸ்டீரியரில் இவ்வளோ தான் இந்த காருக்கும் எஸ் ஆப்ஷனல் வேரியன்ட்டுக்கும் இருக்க சேஞ்சுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ரியா சீட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். அண்ட் இந்த காரில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு இதில் ஃபுல்லி பிளாக் டவுட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருவாங்க. வேற எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட்ல நமக்கு டியூல் டோன் அலாய் வீல்ஸ் வந்துடும். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு இன்டீரியர் சேம் கலர் தான், ஒரு பெய்ஜ் அண்ட் பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்ட்ஸ் நமக்கு ஒரு மேட் குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு டோர் பாக்கெட்ஸும் நல்லா பெருசாகவே இருக்குது. அண்ட் ஸ்பேஸ்னு பார்த்தோம்னா ரெண்டு கார்லையுமே நல்ல ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது. பெருசாக சைஸ்லாம் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ரெண்டு அட்ஜஸ்டபிள் ஹெடர்ஸ் கொடுத்துறாங்க, ஆம்ரெஸ்ட்டும் வந்துடுது. அண்ட் ரியா சீட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு கார் தான். லெக்ரூம் நீரும் நல்லா தாராளமாக இருக்குது. இந்த சீட் பார்த்தோன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக பின்னாடி வந்துருக்கு. அப்படி இருந்துமே எனக்கு லெக்ரூம் வந்து நல்லா தான் இருக்குது. சீட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தரலாம் எனக்கு இன்னுமே நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஏன்னா இவ்வளோ ஸ்பேஸ்லாம் யாருமே எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக பின்னாடி தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு ஐடியாக்காக தான் சொல்கிறேன். அண்ட் இந்த காரையும் நமக்கு சன்ஷேடும் வந்துடும். எஸ் ஆப்ஷனல் வேரியன்ட்லேயே நமக்கு இந்த சன்ஷேடும் கொடுத்துறாங்க. பேனோராமிக் சன்ரூஃபும் இந்த எஸ் ஆப்ஷனல் வேரியன்ட்லேயே வந்துருது. அண்ட் ரெண்டு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல USB-C சார்ஜிங் சாக்கெட் ரெண்டு வந்துருது. இந்த இடத்துல ஒரு மொபைல் ஹோல்டரும் வந்துருது. அண்ட் எஸ் ஆப்ஷனல் வேரியன்ட்ல பார்த்தோம்னா நமக்கு இந்த 8 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் மட்டும் வரும். அண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் வரும். அது நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பேசலாம். ஸோ ஓவராலாக ஸ்பேஸ்லாம் எந்த வித்தியாசமும் இல்லை, சேம் ஸ்பேஸ் தான். இதுலேயுமே நமக்கு ரூஃப் ரேல்ஸ் வந்துருது. ஸோ இந்த எஸ் ஆப்ஷனல் வேரியன்ட் பார்த்தோம்னா நமக்கு 19.91 lakhs வருது. இந்த எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட் பார்த்தோம்னா நமக்கு 23.49 lakhs வருது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஜஸ்டிஃபிகேஷனாக பார்க்கலாம். ஏன்னா நமக்கு இந்த காரில் 360 டிகிரி வராது. இந்த காரில் நமக்கு 360 டிகிரி பார்க்கிங் கேமரா கொடுத்துறாங்க. அடாஸ் லெவல் 2 கொடுத்துறாங்க. அந்த காரில் நமக்கு அது வராது. அண்ட் ஆல்சோ இதில் நமக்கு டியூல் டோன் அலாய் வீல்ஸ் கொடுத்துறாங்க. வேற அது நமக்கு சிங்கிள் டோன் அலாய் வீல் தான் வருது. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர் வைஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்துருது. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங் அண்ட் இது பார்த்தோம்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சருக்கான பட்டன், ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு எலக்ட்ரிக் சீட்ஸ் வந்துடும். எஸ் ஆப்ஷனில் நமக்கு அது வராது. ஸோ இது பார்த்தோம்னா 8-வே அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரிக் சீட்ஸ் இந்த கார் நமக்கு கொடுத்துட்றாங்க. இன்டீரியரில் பார்த்தோம்னா இந்த டச் ஸ்க்ரீன் வந்து நமக்கு எஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டில் வர மாதிரி வராது. எஸ்எக்ஸ் ஆப்ஷனலாக நமக்கு டாப் அண்ட் டச் ஸ்க்ரீன் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துட்றாங்க. இதுவுமே நமக்கு எஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கும் இதுக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபினிஷ்னு சொல்லலாம். அல்காசாரில் இதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு ரைட் சைடில் டாகோமீட்டர் கொடுத்துறாங்க, லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துறாங்க, சென்டரில் ஒரு எம்ஐடி வந்துருது. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு அடாஸ்க்கான ஃபீச்சர்ஸ் இப்போ வருது. அண்ட் ஆல்சோ நமக்கு ட்ரிப் இன்ஃபோ, இது பார்த்தோம்னா நமக்கு காம்பஸ் அண்ட் டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த வேரியண்ட்டை நமக்கு கொடுத்துறாங்க. லெவல் 2 அடாஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். ஃபியூல் மீட்டர் நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது, டெம்பரேச்சர் மீட்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல லோடடான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னே சொல்லலாம். அது நமக்கு தீமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் போய் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்டியரிங் வீலில் ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணதுக்கான பட்டன் இந்த இடத்துல வந்து லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு ஒரு 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். ரெண்டுமே நமக்கு இப்போ ஒரு சிங்கிள் பீஸாக வந்துருது. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ரீசெண்டாக ஜியோ 7 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்ம ப்ளூ லிங்க் மூலியமாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நமக்கு ப்ளூ லிங்க் வந்துருது. யூஸ்வலாக ஹியூண்டே கார்ஸில் பார்க்குற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துருது. ஸோ அதில் பார்த்தோம்னா நம்ம செட்டிங்ஸ் போயிட்டோம்னா நம்ம கிளஸ்டர் மோட் இப்போ சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். வெஹிக்கிளில் போயிட்டோம்னா நமக்கு அந்த கிளஸ்டர் மோட் எல்லாமே வந்துடும். ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு கிளாசிக் ஏ தீமில் இருக்குது. இப்போ பி தீமில் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பி சேஞ்ச் பண்ணால் இப்படி தான் சேஞ்ச் ஆகும். அண்ட் சி சேஞ்ச் பண்ணுறோம்னா நமக்கு அண்ட் இதுதான் பார்த்தோம்னா நமக்கு சி தீம். ஸோ ஒரு 3 தீம் கொடுத்துட்றாங்க. அண்ட் இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கிராஃபிக்ஸும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். மிச்சப்படி நம்ம ஹியூண்டே கார்ஸில் பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸும் இதுலேயே நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு நேவிகேஷன் வந்துருது, சவுண்டு, டிவைஸ் கனெக்ஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியோ, மீடியா அண்ட் ஆல்சோ நமக்கு மேனுவல், இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்துடும். அண்ட் இங்கே பார்த்தோம்னா இப்போ அப்டேட்டில் நமக்கு டியூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த கார் நமக்கு வந்துருது. ஒயர்லெஸ் சார்ஜிங் கார்டு இந்த இடத்துல கொடுத்துறாங்க. யூஎஸ்பி-C, USB-A அண்ட் 12 volt சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. அண்ட் இந்த சீட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வென்டிலேஷன் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், 360 டிகிரி பார்க்கிங் கேமரா இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவும் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கார் பக்கத்தில் நிற்குது. ஸோ அந்த டீட்டெயிலிங்கும் நமக்கு தெரியுது. அண்ட் நல்லா இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இந்த பேர்ட்ஸ் ஐ வியூ வந்து பார்க்கறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம இது வேணா வியூவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ரிவர்ஸ் கியர் போட்டாலும் நமக்கு இந்த ரிவர்ஸ் கேமரா வரும். 360 டிகிரி பார்க்கிங் கேமரா ரெண்டுமே கொடுத்துறாங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இந்த எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டில் வந்துடும். ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனும் கொடுத்துறாங்க. 2 கப் ஹோல்டர் வந்துருது. அண்ட் டேஷ்போர்ட் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெய்ஜ் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல், ஒரு ரப்பர் மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்குது. இந்த இடத்துலையுமே ஒரு ரப்பரைஸ்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூல்டு க்ளோ பாக்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ், இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ டிமிங் IRVM இந்த கார் நமக்கு வந்துருது. அண்ட் சீட்ஸுமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த சன்ரூஃப் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பேனராமிக் சன்ரூஃப் கொடுத்துறாங்க. ஸோ எஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்லுமே நமக்கு பேனராமிக் சன்ரூஃப் வந்துடும். இந்த வேரியண்ட்லுமே நமக்கு பேனராமிக் சன்ரூஃப் கொடுத்துறாங்க. ஸோ சன்ரூஃப் நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துறாங்க. இதுக்கு அடியிலையும் நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருது. அண்ட் ரியரில் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஏசி வெண்ட் வந்துடும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு ஏர் குவாலிட்டி இண்டிகேட்டர் இருந்துச்சு. போஸ் சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் நமக்கு வந்துடும். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த காரோட ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துருவோம். இப்போ எஸ் ஆப்ஷனில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம காரை ஆஃப் பண்ணிடுவோம். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எக்ஸ் வேரியண்ட், இது எஸ் ஆப்ஷனல். ஸோ இதில் வந்து நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ், ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சேம் தான். போஸ் சவுண்ட் சிஸ்டம் இதில் நமக்கு வராது. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம், இதில் பார்த்தோம்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன், அண்ட் நீங்கள் பார்த்தோம்னா நமக்கு ஹெட்லாம்ப் லெவலுக்கான பட்டன் வந்து இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் சேம் அதே மாதிரி தான். ஸோ இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு எலக்ட்ரிக் சீட்ஸ் வராது. ஸோ நார்மலாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அடாஸ் ஃபங்க்ஷன் இதில் நமக்கு வராது. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. காரை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா இந்த காரில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம்னா நமக்கு வந்து வென்யூவில் வர மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துருது. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு டிரைவர் அசிஸ்டன்ஸ் கிளஸ்டர், ஸோ கிளஸ்டரில் போயிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு 3 தீம் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுலையுமே நமக்கு கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். பட் அது தவிர பெருசாக எதுவும் இல்லை. ஸோ கிளஸ்டர் தீமில் போயிட்டோம்னா நமக்கு தீம் பி போட்டோம்னா ரெட் கலர், தீம் சி போட்டோம்னா ஒரு க்ரீன் கலர் ஃபினிஷில் வந்துருது. அண்ட் இது தவிர நமக்கு ஆட்டோ ஸ்டாப், டைமர் அண்ட் லைட்ஸ், டோர் கன்வீனியன்ஸ், யூனிட், ரீசெட், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்துருது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஃப்ளூயிடாக தான் இருக்குது. இதில் பார்த்தோம்னா நமக்கு டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் இந்த காலம் நமக்கு கொடுத்துறாங்க. எல்லாமே டிஜிட்டல் தான். ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு அதாவது அதுவுமே டிஜிட்டல் தான், பட் அது வந்து நமக்கு ஒரு அனலாக் ஸ்டைலில் இருக்கும். இது பார்த்தோம்னா நமக்கு ஃபுல்லி டிஜிட்டல் தான். லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துறாங்க, ரைட் சைடில் டாகோமீட்டர் வந்துது, ஃபியூல் மீட்டர் இந்த இடத்துல கொடுத்துறாங்க, டெம்பரேச்சர் மீட்டர் நமக்கு இந்த இடத்துல வந்துது. அண்ட் ஸ்டியரிங் வீல் பார்த்தோம்னா நமக்கு சேம் அதே எஸ்எக்ஸில் பார்த்து ஸ்டியரிங் வீல் தான். இதில் நமக்கு லெஃப்ட் சைடில் நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் இந்த எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் வந்துருது. ரைட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் இந்த 2 கார்லையுமே அதாவது பேசிக் வேரியண்ட்ல இருந்து இந்த காரில் நமக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டியரிங் வீல் கொடுத்துட்றாங்க. அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு ஒரு 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இதில் நம்ம ஆப்பிள் கார்ப்ளே ஆன் ரோட்டோ ஒயர்லெஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். வேறு சாதாரண நம்மளால பண்ண முடியாது, ஏன்னா அந்த ப்ளூ லிங்க் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு ப்ளூ லிங்க் வராது.
அண்ட் இதில் பார்த்தோன்னா நமக்கு சவுண்ட், டிவைஸ் நோட்டிஃபிகேஷன், டிஸ்பிளே பட்டன் அண்ட் ஜென்ரல் வைஃபை, கிளைமேட் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்துருது. ஸோ கிளைமேட்டில் போயிட்டோம்னா இன்டர்னல் ஏர் சர்க்குலேஷன் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்துடும். ஸோ பேக் போயிட்டோம்னா நமக்கு மீடியா, ஃபோன், ஆல் மெனுஸில் போயிட்டோம்னா நமக்கு இந்த மெனுஸ்லாம் வந்துடும். டிஆர்விஎம்எல் நமக்கு கொடுத்துறாங்க, டிரைவர் ரிவ்யூ மானிட்டர். இது நம்ம என்ன ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மட்டும் ஒர்க் ஆகும், நம்ம டிரைவிங்லேயே நமக்கு இது வந்து ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் வாய்ஸ் மெமோ, ரேடியோ, மீடியா, மேனுவல் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்துருது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ளூயிடாக தான் இருக்குது. இதுவும் நம்ம ஆல்ரெடி ஹியூண்டை காசில் பார்த்தது தான். அண்ட் ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் ஆஃப் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தனியாக டெடிகேட்டடாக பட்டன் கொடுத்துருக்கு, ஒரு நல்ல விஷயம். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஒரு ப்ரௌன் கலர் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அண்ட் இதுவுமே நமக்கு வந்து ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் இன்டீரியர் தான். அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் மட்டும் இந்த வேரியண்ட்டில் நமக்கு வராது. USB-C, USB-A சார்ஜிங் சாக்கெட் வந்துடும். ஸோ சேம் இதே கார் கீ தான். லாக்கிங் அன்லாக்கிங், பூட் ஓப்பன் பண்ணுற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. கார் ஸ்டார்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் நமக்கு அந்த வேரியண்ட்டில் தான் வரும். அண்ட் இந்த இடத்துலையும் நமக்கு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. 6 ஸ்பீட் மேனுவல் தான் இந்த காரில் நமக்கு வரும். எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வராது, மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான் கொடுக்குறாங்க. 2 கப் ஹோல்டர் இந்த காரில் நமக்கு வந்துருது. அண்ட் க்ளோ பாக்ஸ் பார்த்தோம்னா கூலிங் க்ளோ பாக்ஸ் இந்த எஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்லேயே கொடுத்துறாங்க. அண்ட் ஆட்டோ டிமிங் IRVM மட்டும் இந்த வேரியண்ட்டில் வராது. நமக்கு பானோராமிக் சன்ரூஃப் இந்த வேரியண்ட்லேயே நமக்கு கொடுத்துறாங்க. ஸோ ஒரு பெரிய பானோராமிக் சன்ரூஃப்னே சொல்லலாம். அண்ட் சீட் வென்டிலேஷனுக்கான ஃபங்க்ஷன் இந்த காரில் நமக்கு வராது. ஆனால் இந்த இடத்துல ஆம்லெஸ் மட்டும் நமக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் இதுக்கு இன்னும் நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதாங்க இந்த எஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கும் SX ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக தான் இருக்குது. ஏன்னா அதில் நமக்கு கம்ப்ளீட்லி அதே சிங்கிள் பீஸ் யூனிட் தான். பட் அது 10.25 இன்ச் 2 ஸ்க்ரீன் வந்துடும். டியூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த வேரியண்ட்லேயே வந்துருது. அண்ட் மிச்சப்படி நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வராது, ஆட்டோமிக் IRVM வராது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த எஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்ல இல்லை. அண்ட் நமக்கு 360 டிகிரி பார்க்கிங் கேமராவும் இந்த வேரியண்ட்ல வராது. அண்ட் இந்த SX வேரியண்ட்ல பார்த்தோம்னா நமக்கு ADAS ஃபீச்சர்ஸ் வராது. மிச்சப்படி எல்லாமே சேம் தான். ஃபேப்ரிக் சீட்ஸ் வந்துடும். போஸ் சவுண்ட் சிஸ்டம் வராது. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ 360 டிகிரி பார்க்கிங் கேமரா இந்த SX வேரியண்ட்ல வந்துருது. வேற நமக்கு வென்டிலேட்டர் சீட் ஃபங்க்ஷன் வராது, எலக்ட்ரிக் சீட்ஸும் வராது. மிச்சப்படி நம்ம பார்த்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேம் தான். 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்துடும். இது நமக்கு பெட்ரோல் மேனுவல் வேரியண்ட். அண்ட் சேஃப்டி வைஸ் பார்த்தோன்னா நமக்கு 36 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இப்போ ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுதாங்க இந்த ஹியூண்டை கிரெட்டாஸோட ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார்ஸ் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.